தலைப்புச் செய்தி. BSNL அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் EB பில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலம் மின்சார கட்டணம் செலுத்துதல், மின்சார அலுவலகங்களில் EB பில் செலுத்துதல் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL எக்ஸ்சேஞ்ச் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல்வேறு துறைகளினுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன் 108 அவசர அழைப்புகளுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஆன்லைன் விண்ணப்ப சேவைகள், மின் கட்டணம் செலுத்துதல் மற்றும் கவுண்டர் வழியாக பணம் செலுத்தும் வசதிகளும் தற்போது தொழில்நுட்ப காரணங்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்னக சேவைகள் அனைத்தும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்சமயம் பயன்படாத நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனையை விரைவாக தீர்க்கும் பணியில் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த BSNL எக்ஸ்சேஞ்ச் அலுவலகம் அண்ணா சாலையில் இருக்கிறது. இங்குதான் முக்கியமான அலுவலகங்களுக்கான பராமரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான சர்வர்கள், இணைப்பு சேவைகள் இங்கிருந்து வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது மின்னகத்தினுடைய அனைத்து வகையான ஆன்லைன் சேவைகள் மற்றும் கவுண்டர் வாயிலாக மின் கட்டணங்களை கலந்தக்கூடிய சேவைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக மின்னகத்தினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸல பக்கத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தொலைத்தொடர்பு தொடர்பான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்னகம் சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், BSNL அண்ணா சாலை எக்ஸ்சேஞ்சில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இவை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மின்னகத்தினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஆன்லைன் விண்ணப்ப சேவைகள், அதாவது மின்னிணைப்பு வேண்டிய ஆன்லைன் விண்ணப்ப சேவைகள் கேட்பது, மின் கட்டணம் செலுத்துதல் மற்றும் கவுண்டர் வழியாக கூட பணம் செலுத்தும் வசதிகளும் தற்போது தொழில்நுட்ப காரணங்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. பிரச்சனையை விரைவாக தீர்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியங்களுக்கு வருந்துவதாகவும் மின்னகத்தின் சார்பில் வெளியிடக்கூடிய அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.